தமிழ் ஆண்டுகள் 60 சமஸ்கிருதம் இல்லைன்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? பிரபவ விபவ சுக்ல இந்த தமிழ் ஆண்டுகளின் பெயரெல்லாம் பாலி மற்றும் பிராகிருத மொழி குடும்பத்தை தழுவியது. ஆரியர்கள் வருவதற்கு 1500 ஆண்டுகள் முன்பே வழக்கத்தில் இருந்தது என வரலாற்று தரவுகள் உறுதி செய்கின்றன. ஆமாங்க. ஹாய், நான் உங்கள் மிஸ்டர் ஜே. தமிழன் திங்களை வைத்து தேய்பிரை வளைபிறை கொண்டு மாதங்களை கணக்கிட்டான். ஆண்டுகளை சுருக்க முடியாததால் அவன் மகத்தை கொண்டு வந்தான். அதாவது வியாழன் கோள் சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகும் என வானியல் அறிவை அன்றே தமிழன் பெற்றிருந்தான். இந்த 12 வருட காலத்தையே மகம் என்றான். இன்று நாம் மகாமகம் எல்லாம் அவ்வாறே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூரியன் நகர்வை சொல்லுகின்ற சங்க இலக்கிய பாடல்கள் ஆடு தலையாக என்று சொல்கிறது. அதாவது சித்திரை முதல் நாள் மேஷத்தில் பிறப்பதாக இன்று நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மேஷம் என்ற சொல் மேளம் என்ற தமிழ் சொல்லின் மொழிபெயர்ப்பே என்று எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழில் மேளம் என்றால் ஆடு என்று பொருள். வேங்கை பூக்கின்ற நாளையே தலைநாள் முதல் நாள் என்று சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லுகின்றன. இந்த வேங்கை பூக்கின்ற காலம் என்பது பங்குனி இறுதியிலும் சித்திரை தொடக்கத்திலுமே. சித்திரையை புத்தாண்டாக கொண்டாடுகின்ற வழக்கம் 5200 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. தமிழில் களி என்றால் மகிழ்ச்சி. இந்த களியாண்டு என்பது கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கப்படுகிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த சித்திரை திருநாள் நன்னாளில் தமிழால் வாழ்த்துகிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.